வாடி, என் அருமை பொண்ணு. பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து என் முதுகுல குத்திட்டீங்களே. என்னம்மா மறுபடியும் உங்க வேலையை நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நாளைக்கு நேஹாக்கு ஃபங்க்ஷன். வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க. இப்போ என்ன நாடகம் நடத்த போறீங்க? அம்மா தொலைச்சிரு ரஸ்கல். யார் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா பேசுறியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? என்ன எழுந்து பேசுற? ஏன் என்ன பண்ணுவீங்க? கொன்னுடுவேன். ஐயோ பயந்துட்டோமா? இதெல்லாம் உங்க பயந்துட்டு இருந்தோம்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். அதுக்கு பேர் பயம் இல்லம்மா, உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. கார்த்திக், வரம்பு மீறி பேசிட்டு இருக்க. உண்மையை தானம்மா சொல்றான். என்னடி, என்ன உண்மை? உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? என் முன்னாடி என்ன சவுண்டா பேசிட்டு இருக்க? என்னம்மா, பசங்களுக்கு அம்மா தான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். ஆனா அம்மா தப்பு பண்றாங்கன்னா பசங்க சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யாரு யார் தப்பு? ஒண்ணு தெரியாத மாதிரி புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க நீ. அம்மா இப்பதானே சொன்னேன் கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு கத்துறீங்க? வெளியில பாட்டி தாத்தா அப்பா எல்லாம் இருக்காங்க. அது மட்டுமா, நேஹா ஃபங்க்ஷன்ல வெளில இருந்தெல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. வரட்டுமே, எல்லாரும் கேட்கட்டும். எனக்கு நடக்கிற அநியாயத்தை எல்லாருமே கேட்கட்டும். அப்படியாவது எனக்கு நியாயம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்னம்மா பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஹே மலர், விடு விடு. சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, சொல்லிடுவோம். என்னடா, என்ன சொல்ல போற? இதோ கேட்க தானே போறீங்க, வெயிட் பண்ணுங்க. அப்பா, பெரிய பாட்டி, சின்ன பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா. டேய் கார்த்திக், மலரு, ரொம்ப நாளா கரெக்டான டைம் கிடைக்காதானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அது அம்மா மூலியமானே கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா, இதுக்காக தானே வெயிட் பண்ணீங்க. கார்த்திக், என்னடா பிரச்சனை? எதுக்கு வந்து கூப்பிட்டு இருக்க? கார்த்திக், என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? அச்சோ, அமைதியாரு. இல்ல ஜிவி, ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. நேரம் நான் புரியாம ஏதோ பண்ணிட்டு இருப்பான். கார்த்திக், ஒண்ணு எங்கடா போற? மம்மி, அது இங்க இருந்து ஒரு இன்ச் நீ நகரக்கூடாது. அங்க என்ன நடந்தாலும் அமைதியை வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அப்படி என்ன மாரி ஏதாவது பேசணுமோ இல்ல அங்க போய் நீ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, எதை பத்தி யோசிக்க மாட்டேன். உங்க 2 பேரும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டே இருப்பேன். அச்சோ, கார்த்திகோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீல? கண்டிப்பா மம்மி. அப்போ அமைதியாவே இரு, அவனே உன்னை பார்த்துப்பான். நீ எங்க போன்னு வச்சுக்கோ, நீ ஆஃப் பண்ணிடுவான். ஏன்னா உன் பேச்சு மட்டும் தான் கேட்பான். அதனால தான் சொல்றேன். இன்னைக்கு 2ல உன முடிவு தெரியணும் தான் அவன் இறங்கியிருக்கான். நீ அமைதியாவே இரு. இல்ல மம்மி, அது அச்சோ, அது அம்மா அப்படி சொல்றாங்கல்ல. அம்மா, என்னடா அம்மா? ஜிவி, அச்சுக்குட்டி, அம்மா இதுவரை உங்ககிட்ட எதுவுமே கேட்டதே இல்லை. இப்போ முத உங்ககிட்ட கேட்குறேன். எனக்காக ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இங்கேருந்து வேடிக்கை பாரு. எதுவுமே நீ பேசக்கூடாது. என்னடா அமைதியாகவே இருக்க? நீ இப்போ அங்கே போனேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக ப்ராப்ளம் பெருசாக தான் ஆகும். அதுக்கப்புறமா வர விஷயத்த நான் அமைதியாக பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், ஜீவியை பற்றி நல்லா தெரியும். ப்ராப்ளம் பெருசாகணுமா இல்லை ஸ்மூத்தாக முடியணுமா? அம்மா, அது நேகாக்கு. ஏன் உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கா? இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் அக்கறை இல்லையா? எல்லாரும் தயாராக ரெடியாக தானே இருக்காங்க. அவனே அதை பார்த்துப்பான். எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்? ஏன் எங்களுக்கு இந்த வீட்டு மேலே அக்கறை இல்லையா? சக்திக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அது அவனால் மட்டும்தான் முடியும். அவன் தான் அங்கே பேசணும். அவன் பேசுவான்டா. அது எனக்கு தெரியும்டா. அம்மா ஒரு விஷயம் சொன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்வேல, இன்னைக்கு என்ன இவ்வளோ யோசிக்கிறேன்? நீ யோசிக்கிறத பார்த்தா அம்மா பேச்சு கேட்க மாட்டே போலையே. இங்கே பாரு, ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன். பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் எந்த லெவலுக்குனாலும் போவேன். மிரட்டேன்னு கூட நினச்சிக்கோ. இனிமேல் அச்சு விட்டுட்டு அம்மானால இருக்க முடியாது. புரியுதா உனக்கு? இங்கே ஏதாவது ப்ராப்ளம் பெருசாச்சு கண்டிப்பாக அம்மா அதை பண்ண வேண்டாம். நீ என் கூட கண்டிப்பாக நான் எங்கே கூப்பிடணும் அங்கே வந்து தான் ஆகணும். மம்மி, நம்ம எல்லாரும் என்ன எல்லாரும்? இப்போ இங்கே நடக்க போகிறத பாரு, அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ண என்ன? அச்சோ, எங்களுக்கு புரியுது உன்னோட நிலைமை என்னன்னு. ஆனா அம்மா சொன்னா கரெக்டாக இருக்குன்னு யோசிப்பல. 5 நிமிஷம் அம்மாக்காக வெயிட் பண்ண மாட்டியா? என்னதான் நடக்குன்னு பார்க்கலாமேண்டா. நம்ம இங்கே தானே இருக்கோம். அப்படி அகிலா மம்மி விட்டுற மாட்டோம், கார்த்திகை விட மாட்டோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீ இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பப்போ வசந்தனோட பையனை நேர்பிச்சுட்டே இருக்க. தட்ஸ் மை பாய். வாங்க வாங்க, எல்லாரும் வந்தாச்சா? நீங்களே இந்த கூத்த பாருங்க. என்னம்மா, என்ன விஷயம்? அகிலா, என்னங்க பொண்ணு தெரியாம கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் பாக்குறீங்களே, உங்க அருமை தங்கச்சி பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? சக்தி! அம்மா, அட 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 அட, என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு டிராமா. லக்ஷ்மி, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, வாயை மூடு சொல்லிட்டேன். என்னடி, பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டலான்னு பாக்குறியா? உங்களோட நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இங்க பாருங்க அக்கா, வார்த்தை அளந்து பேசுங்க.
உங்க இஷ்டத்துக்கு நீ மட்டும் பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. சித்தி இருங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாடி வா. நீ நான் பின்ன ரொம்ப நல்லவளா? நீ தான் இவ்வளவுக்கு காரணம். இவங்க எல்லாத்துக்கும் கொம்புசி விடுறது நீ தானே. நீ தான் ஐடியா கொடுத்த அவளுக்கு என் பையனை வளைச்சு போட. சக்தி, இங்க வர போறியா இல்லையா? சக்தி ஒரு நிமிஷம். அப்பா, தாத்தா, பாட்டி, சின்ன பாட்டி, நாச்சியார் அத்தை, லக்ஷ்மி அத்தை, சித்தி, சித்தப்பா, மம்மி, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. முக்கியமா அம்மா நல்ல காதை விரிச்சு வச்சு கேளுங்க. ஆமா, நான் சக்தியை லவ் பண்றேன். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கமான் கார்த்திக். சக்தி, சக்தி, ஷாரை பத்தி யோசிக்காத. நான் உனக்கு இருக்கேன். Will you marry me? என்னடி யோசிக்கிற? மலர். எனக்கு முன்னாடி அவ என்ன பண்றான்னு பாக்குறடா. அக்கா அமைதியாரு. இல்லக்கா அமைதியாருன்னு சொன்னேன். யாரை பத்தி கவலைப்படாத, நான் இருக்கேன். சக்தி, ஏற்கனவே சொன்னதுதான். சோறு தடுத்தாலும் உன்னை நான் கல்யாணம் பண்றது தான். அது அத்தையா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. எனக்கு இங்க இருக்கவும் சம்மந்தம்லாம் தேவையில்லை. நீ மட்டும்தான் சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? பார்த்தல அம்மா, அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்கடா. நீங்க படிச்ச ஸ்கூல்ல அவன் ஹெட் மாஸ்டர். அவனே ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணுவான். அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. எனக்கு இங்க இருக்கவும் சம்மந்தம்லாம் தேவையில்லை. நீ மட்டும்தான் சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? அங்க என்ன பாக்குற சக்தி? அண்ணே, உன் பையனை பத்தியா? எல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வாயை மூட்டு அமைதியா இருங்க. உங்க பொண்ணு கையில தான் இருக்கு. அவன் வேணாம்னு தான் கூட்டிட்டு போங்க. இல்லைனா அமைதியா வாயை மூட்டு நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னை அசிங்கப்படுத்துறாளே. ஏய், I love you. I love you too. I love you. I love you too. Come on, கார்த்திக். ஜிவி, சாரிமா. அப்படி போடுறா. கார்த்திக், உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. ஏய், கையறி. அம்மா, இதை விட யாருமே அசிங்கப்பட்டிருக்க மாட்டாங்கம்மா. இன்னும் நீங்க திருந்தவே இல்லைல? வாய் மூடி. ஒருபோதும் நடக்காது. நான் இவள மருமகளை ஏத்துக்கவே மாட்டேன். அண்ணக்காவடி நீ மருமகள் ஆக முடியுமா? கார்த்திக், நீ வேற. நான் உனக்கு இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்படாத என்ன? கார்த்திக், அகிலா அப்படி இப்படி தானே கேள்விப்பட்டிருக்கேன். நேர்ல பார்த்தது இல்லையே. பார்க்காதரா. நீங்க நடக்கலாம், இங்க நடக்கவே நடக்காது. இந்த அண்ணன் கபடி எனக்கு மருமகளா? ஆஃப்டர் என் வீட்டு வேலைக்காரி கூட தகுதி இல்லாத இவ எனக்கு மருமகள் ஆயிடுவாளா? கண்டிப்பா ஆவா. யாரு மாமாவா? அது கமான் மாமா. பெரிய பொண்ணு யார பார்த்து தகுதி இல்லாதன்னு சொல்லிட்டு இருக்க? யார பார்த்து அண்ணா கபடி சொல்லிட்டு இருக்க? அவ ஏன் தங்கச்சி பொண்ணு. அவளுக்கு என் பையனை கட்டிக்க எல்லா உரிமை இருக்கு. ஷெப்பாடி, மழை எங்கால் வரதா பாருங்கடா. டேய் டாடி. அச்சோ, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நாளுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். வெயிட் பண்ண, என்னதான் பேசுறான்னு பார்க்கலாம். ரவி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் என் பையன். எனக்கு அவனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் தான் முடிவெடுப்பேன். ஏமா அகிலா, இது உனக்கு மட்டும் பையன் பேசிட்டு இருக்க? ஏன் எனக்கு பேர் இல்ல? என் பையனுக்கு பையன் இல்லையா? அவனுக்கு எந்த உரிமை இல்லையா அவன் கல்யாணத்துல? என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அநியாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? நான் 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து என் பையனை நான் எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு ஒருபோதும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துக்காக தான் 2 பசங்களையும் அப்ராட்ல வச்சு படிக்க வச்சு அங்கே வேலை பார்க்க வச்சேன். இந்த மனம் நடக்கும் தெரிஞ்சுதான் அவங்க பிரிஞ்சே நான் இருந்தேன். என்னடி சொல்ற? ஆமா, என் பசங்க இப்படிதான் பிளான் பண்ணி மைக்கு போட்டு வரணும்னு தெரிஞ்சுதான் அவங்களை கொண்டு போய் என்கிட்ட கூட இல்லாம 6 வயசுல பிரிச்சு கொண்டு போய் அப்ராட்ல விட்டு வச்சிருந்தேன். பெரிய ஒருத்தி, சின்னவளுக்கு 2 பேர், 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வெளிநாட்டுல விட்டு வச்சிருந்தேன். கடைசி நான் என்ன பயந்தனோ அதே நடந்து போச்சு. ஆனா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்.
அச்சுக்கு என்னடானா என் கால் தூசிக்கு வருவாள் அவ. என் கால் தூசிக்கு கூட சமம் இல்லாத ஒருத்திக்கு என் பையனை பேசி முடிச்சிருக்கீங்க. அதையே நான் எப்படிடா தடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா அச்சு அகிலா, என்ன பேசிட்டு இருக்க? எங்க இருந்து யார பேசிட்டு இருக்க? யாரையும் நான் பேசல. ஆனா ஏன் பசங்க வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணுவேன். எனக்கு தெரியும் யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. உனக்கு மட்டும் பையன் கிடையாது, அவன் ஏன் பையனும் தான். நானும் தான் முடிவு எடுக்கணும். இப்ப சொல்றேன், என் பையன் என் தங்கச்சி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவான். அதை ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன். டாடி, அம்மா, அப்போ நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. என்னடி? அத்தை, பெரியத்த, சொல்லுடா. எனக்கு எனக்கு உங்க பையனை பிடிச்சிருக்குத்த. நான் உங்க பையனை 6 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் த. நான் உங்க வீட்டு மருமகளை வரணும்னு ஆசைப்படுறேன். என்ன உங்க வீட்டு மருமகளை ஏத்துப்பீங்களா? அண்ணே, என் பையனை உன் மருமகனை ஏத்துக்கிற உனக்கு சம்மந்தம் தானே? மனப்பூர்வமா சம்மதிக்கிறேமா. ரவி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். உன்ன மாதிரி பணம் ஆசைப்பிடிச்சா நான் அலையல. என் பசங்க வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவங்க என்ன பிடிச்சதோ அதான் நான் செய்வேன். ஓ, உங்க பதில் நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, கார்த்திக், மலர், அர்ஜுன், எப்படி அர்ஜுன் உட்பட நான் யாரை முடிவு பண்றனோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். அத யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. நான் மாத்துவேன். ஏய், எல்லாம் உன்னாலதான். நீ உள்ள வரணும். என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதுல ராணியா நான் நல்லா கொடி கட்டி பறந்துட்டு தான் இருந்தேன். எங்க இருந்து வந்த நீ? நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில இப்படி உள்ள வந்து மொத்தத்தை கழிச்சிட்டல. நீ நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது. மலரு. நோ, நான் பார்த்துப்பேன். வாயே திறக்க கூடாது. யார் வாழ்க்கைய யார் முடிவெடுக்கிறது? அச்சு, என் பையன். என் பையன் வாழ்க்கைய நான் தான் முடிவெடுப்பேன். அவனோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அந்த பொண்ணை என் பையன் விரும்புகிறான். அந்த பொண்ணு என் பையன் வாழ்க்கையில் வந்தா என் பையன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பசங்க தான் எனக்கு முக்கியம். என் பசங்க நான் என்ன பண்ண சந்தோஷப்படுவாங்களோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அச்சுக்கு கையல் தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி கார்த்திக், மம்மி எனக்கு சக்தியை பிடிச்சிருக்கு, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட கேட்டான்னு வச்சுக்கோ, சக்தியை தான் கார்த்திக் கல்யாணம் பண்ணி தருவேன். அது யார் குறுக்க வந்தாலும் அது நடந்தே தீரும். என் பையன் வாழ்க்கை முடிவெடுக்க நீ யாரடி? வெல், அதே கேள்வி நான் உன்னை திருப்பி கேட்டா, என் பையன் வாழ்க்கை முடிவெடுக்க நீ யாரு? அச்சு நான் சொல்றதா கேட்பான். நான் தான் அவனோட அம்மா. நேத்து வந்துட்டு அவனோட அம்மானா நீ சொல்றதை கேட்பானா? லவ்வே பண்ணியிருந்தாலும் நான் வேணான்னு சொன்னா அவன் வேணான்னு சொல்லிடுவான். எனக்கு என் பையனை பத்தி நல்லாவே தெரியும். நீ இருக்கிறனால தான் அவன் எல்லாத்துக்கும் ஆமா போட்டுட்டு இருக்கான். எனக்கு என் பையனை எப்படி மாத்தி வேறொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒதுங்கி நின்னா நான் பார்த்துப்பேன். நான் சொல்றதை என் பையன் கேட்பான். ஓ ரியல்லி? ஓ, நீ கையில் வேணான்னு சொல்லிட்டா அவன் வேணான்னு முடிவு பண்ணிடுவானா? பரவாயில்லையே, எனக்கும் கூட தான் என் பையனை பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, என் பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போச்சே. உன் தயவால வேணா நீ சொல்லு, நானும் கொஞ்சம் பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணுவேன்ல. சொல்லிப்பாரு. அச்சோ, இப்போ பேசுடா. உன் சாய்ஸ். நான் ஒதுங்கி நினைக்கிறேன். ரிச்சான பொண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, நான் தலையிடவே இல்லை. இப்போ கேளு உன் பையன்கிட்ட. கையல் வேண்டாம், அம்மா பார்க்குற பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு கேளு. அவன் ஓகே மட்டும் சொல்லட்டும். இப்போவே ஒதுங்கி நினைக்கிறேன். பேச்சு மாற மாட்டேல அகிலா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல? என் பரம்பரையும் கிடையாது. நீ கேளு, அவன் ஓகே சொல்லட்டும். இப்போவே இங்கேயே நான் ஒதுங்கி நினைக்கிறேன். அச்சோ, என்னடா அதெல்லாம்? எனக்கு கையில் பிடிக்கல. அம்மா பிடிக்காத விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா நடக்குதுங்க? ஆமா, கையில் நீ எப்படி லவ் பண்ண? நான் எப்படி ஓகே சொல்ல நீ நினைச்ச? சரி, போனதெல்லாம் போகட்டும். அம்மா சொல்றத கேளு. எனக்கு கையில பிடிக்கல. இப்பவே இந்த விஷயத்த இதோட விட்டுடலாம். நான் உனக்கு நம்மளுக்கு ஈக்குவலான நம்ம ஸ்டேட்டுக்கு தந்தாப்புல ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும். அம்மா என்ன செஞ்சாலும் கரெக்டாக பண்ணுவேன்னு நினைப்பில்ல? அப்படி இருக்கும்போது உன் கல்யாண விஷயத்தில் மட்டும் தப்பு பண்ணிடுவேனா என்ன? ஸோ கையில் நம்மளுக்கு வேண்டாம். என்னாச்சோ? அச்சோ ஜிவி, மறுபடியும் பேச மாட்டேன். சாரி மம்மி. என்னடா அமைதியாவே இருக்க? சொல்லு, கையில் வேணாம்ல? எதுக்கு இப்படி யோசிக்கிறான்? சாரி மம்மி. டே அச்சோ,
மம்மி பக்கம் பேசினா மம்மி கையிலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால கையில் கல்யாணம் பண்ணி தருவாங்கன்னு நினைக்க வேணாம். உன் மனசில் என்ன தோணுதோ அதை தான் நீ பேசணும். இப்போ யாதி வாயை திறந்து பேசு. உன்னை விட சின்ன பையன் பார்த்தல, உனக்காக இப்போ நீ பேசு. அச்சோ, யார் சொல்றது கேட்காத. இவங்களாம் வரும் முன்னாடி எனக்கு பிடிச்ச பையனாவும் அம்மாவோட செல்ல பையனாவும் இருந்த. ஆனால் இப்பெல்லாம் என்னை நீ கண்டுக்கிறதே இல்லை. நீ வேணா அப்படி இருப்ப, ஆனால் அம்மா அப்படி இல்லைடா. நீ தான் என்னோட பையன், நீ தான் என்னோட ஸ்ட்ரென்த். அம்மா நீ பண்ண தப்பெல்லாத்தையும் மன்னிச்சிடறேன்டா. பழசெல்லாம் போனால் போயிட்டு போகுது, கவலைப்படாத. அம்மா கண்டிப்பாக உன்னை மன்னிப்பேன். இப்போ சொல்லு, அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா? இந்த பையன் இதை பத்தி யோசிச்சுட்டு கிடக்கா. பட்டுன்னு போட்டு உடடா, கையில தான் பிடிக்கும்னு. எனக்கு தெரியும் என் பையனை பற்றி. என்னை எதிர்த்து கூட பேச மாட்டான். அப்படி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து என் பையன் வாழ்க்கை கெடுக்கவா பார்க்குறீங்க? அவன் நோன் தான் சொல்லுவான். எப்படி அச்சோ, மௌனம் சம்மதம் எடுத்துக்கவா? அச்சோ, அமைதியர்றா. இப்போதைக்கு கார்த்திக் அம்மாவை ஹர்ட் பண்ணிட்டான். மலர் வேற இப்படி பேசிட்டா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முடிச்சு வச்சுட்டு அப்புறமா நம்ம அம்மா கிட்ட எடுத்து சொல்லணும்னு நினச்சி வச்சுக்கோ. கண்டிப்பாக நாங்கள் யாரும் கூட ஹெல்ப் பண்ண வர மாட்டோம். நான் இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இப்போ எங்கள் கையில் நீ வேணான்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. கண்டிப்பாக அகிலா பார்க்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நானே கூட நின்று கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இப்போ நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா இங்கேயே மறந்துடணும். மறுபடி நோ சாய்ஸ். நானும் கம்பல் பண்ணல, அவளும் உன்னை கம்பல் பண்ணல. உன் மனசில் என்ன இருக்குன்றத வெளிப்படையாக இப்போயாவது பேசு. உனக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம்னு நினச்சினா கையில் மறந்துடு. இல்லை கையில் வேணும்னு ஆசைப்பட்டேன்னா உங்கள் அம்மா கிட்ட பேசு. நான் உனக்கு ஒரு அம்மாவாக இருந்து என் பையனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவன் என்ன பண்ண சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி நான் ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஆனால் உங்கள் அம்மா மனசு நோக்கூடாதுன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, இங்கேயே இப்போயே முடிவு எடுத்துரு. புரியுதா? அச்சோ, யாரை பத்தி எதுக்கும் நீ கவலைப்படாத. அப்பா இருக்கேன். உனக்கு யாரை பிடிக்குது மட்டும் சொல்லு. ஆமா அச்சோ, பார்த்தில்ல கார்த்திக் மலரும் அவங்களோட மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிட்டாங்க. இப்போ நீ தான் சொல்லணும். ஏன் ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கீங்க? என் பையன் சொல்லுவான். என்னாச்சோ, கையல் வேணாம்ல? எனக்கு கையில் தான் வேணும். கல்யாணம் பண்ணா கையில தான் பண்ணுவேன். கையில தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இந்த ஜென்மத்துல கையில் தான் எனக்கு பொண்டாட்டி. எனக்கு கையில் தான் வேணும்.